எல்லாருமே கிட்ட இருக்காங்களே, எதுக்கு மைக்குன்னு தோணும். இல்ல நாங்க 2 பேரும் அங்க போய்ட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல அங்க போனாலும் உங்க உருவத்துக்கு தெரியும். நானும் மிஷ்கின்லாம் ஒரு காம்பினேஷன், ஒரு ஹிலேரியஸா ஒரு சீன் பண்ணியிருப்போம். ரொம்ப சீரியஸா நினைச்சு பண்றதல்ல, சிரிப்போம். பார்க்கும் போதே சிரிப்பு வரும். அது ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் பில்டப் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப குழந்தைகளா இருப்பாங்க. பயங்கர டெரரா காமிச்சுக்குது. அதான் உள்ள பார்த்தா உள்ள ஒரு முயல் குட்டி உள்ள இருக்கும். முயல் குட்டி முதல் தடவை மியாவுன்னு ஆக்சுவலி. நான் வந்து இவரை வந்து நான் பார்க்குறேன், கட்டுப்பாடு என்ன இவ்வளோ அழகா எப்படி இருப்பான். ஒரு யூத்தில் எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கும் அவருக்கு. அதுதான் சார். சார் மூஞ்சி அப்படியே வெக்கத்தை பாருங்க, அப்படியே ஒரு 500 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா சார் உங்களுக்கு? அத கேளுங்க சார். பசரவாக்கம் தாண்ட விட மாட்டீங்க போல இருக்கு. மம்முக்காவும் மோகன்லால் சாரும் பக்கத்தில் நான் பழக்கணும் இல்லை. பட் திஸ் மேன் எக்ஸெப்ஷனலி ஹேண்ட்ஸம் ஆக்சுவலி. அது அப்படி இருந்த ஆள் இல்ல. ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு பீடி வச்சுக்கிட்டு அப்படி கேர்லெஸ்ஸா இருந்த ஒருத்தர் டக்குன்னு அப்படியே மாறி போய் வேற ஒரு மனுஷனா மாறி ஒரு ஸ்டைலைஸ்டு பர்சன். பார்க்காத கதை எதுவுமே இல்ல, பார்த்து புளிச்சு போன கதை. பார்த்து புளிச்சு போன கதை இல்ல. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கரியர்ல இது ரொம்ப புதுசு. ஒரு சீன் கூட நம்ம அதுல பண்ண மாதிரி இல்ல ஜெயராம். இந்த படத்துல பண்ண மாதிரி கிடையவே கிடையாது. 26 படத்துல பண்ண ஒரு சீன் கூட இதுல இருக்கு. இதுல இல்ல. கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே வந்து அம்மா போய் அம்மாக்குன்னு கரெக்டா ஒரு இடம், இதுதான் அம்மாக்கு இடம் சொல்லி அம்மாக்கு சேர், அம்மா இது அம்மா எல்லாம் போட்டு அடுத்த நாளைக்கு பார்க்கும்போது அந்த ஆர்ட்டோட ஃபுல் பொருள் அதுக்குள்ள வச்சுட்டு அம்மா அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகிற கார்னருக்கு போயாச்சு. அடுத்த நாளைக்கு பார்க்கும்போது அம்மா இல்ல, எங்க போயிட்டு பார்த்தபோது பக்கத்து பாத்ரூமுக்குள்ள. ஒரு 26 படம் பண்ணாங்கல்ல, அது ஒட்டு மொத்தமா அந்த ஒரு படத்துல இறக்கி வச்சிட்டது மாதிரி இருந்தது எனக்கு. Title sponsors Max Gold. Cash for Gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Mabel, South India's most celebrated women's wear brand, presents Urvashi and Jairam Fans Festival. Powered by EGS Pillai. The legacy of educational excellence in the Delta region. Milky Mist. Darling AC திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Venue partner Park Elanza. பரிமளா அண்ட் கோவுடைய ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்ல இருக்கோம். இப்பதான் வந்து மேடை வந்து இன்னும் ரொம்ப அழகாகவும் அப்படியே நிரம்பி இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இந்த பக்கம் வந்து நடிப்பு, இந்த பக்கம் வந்து டிரெக்ஷன், அப்படி எல்லாருமே எல்லா ரோல்ஸுமே வந்து பயங்கர பிளாஸ்டா பண்ணக்கூடிய மேடை நிறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் நடிப்பு அவரே விட்டுட்டீங்க. அதாவது எல்லாமே பண்ணக்கூடியன்னு சொன்ன அடுத்து அது வேற, அது டைரக்டரா வேற, இது ஆக்டரா தான் இருக்கிறாரு. அவர் அங்க போய் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. மைக் இந்த இடத்துல ஆக்டரா எனக்கு இது வந்து பிராக்டிஸே இல்ல. உட்கார வச்சுட்டு இப்படி சொன்னாக்கா எல்லாருமே கிட்ட இருக்காங்களே, எதுக்கு மைக்குன்னு தோணும். ரொம்ப கொஞ்சம் தூரம் மேடையா இருந்தா தானே மைக்கு தேவைப்படும். நாங்க 2 பேரும் அங்க போய்ட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல அங்க போனாலும் உங்க உருவத்துக்கு தெரியும். இருந்தாலும் பாண்டியராஜ் இங்கே உட்காரட்டும். அந்த பட இயக்குனர் அவரு இல்ல. அதாவது இன்னும் கேள்விகளுக்குள்ளே போல, ஆனா அதுக்குள்ளேயே வந்து இந்த இடத்துல ஒரு கலாட்டா பயங்கரமா இருக்கு. எப்படி சார் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டும் இந்த மாதிரி தான் தெரிக்க விடுமா? ஆமா கண்டிப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிச்சு சிரிச்ச படம்னா அந்த படத்தை தான் சொல்லலாம். ஏன்னா அது வந்து காம்பினேஷனாகவே ஃபர்ஸ்ட் நாளே 2 பேரையும் வச்சு எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டே எடுத்தோம். அங்கே ஃபர்ஸ்ட் நாள் சிரிக்க ஆரம்பிச்சது கடைசி நாள் வரைக்கும். இந்த படத்தில் என்னன்னா டேக் தான் ஓவர் டேக் போவோம். போயிட்டே இருக்கும். சார் பார்க்கும்போது சார் பண்ணும்போது மேம் சிரிச்சிருவாங்க, அம்மா சிரிக்கும்போது அவர் சிரிச்சிருவார், இவங்க பண்ணும்போது 2 பொண்ணுங்க சிரிச்சிரும். சாருடைய காம்பினேஷன் அடுத்து ஒரு 4 நாளில் சார் வந்தார். அந்த காம்பினேஷன் வந்து அது இன்னும் பயங்கர அதிரி புதிரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து யோகி பாபு வர்றாரு. நல்லா யூனிட்டே வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே லைட் பண்ணுறவங்களாம் லைட் பண்ணிட்டு போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா இப்போ ரீல்ஸ் வந்துருந்ததுனால ஃபோன்லேயே தான் இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் இந்த படம் தான் பார்த்தா எல்லாருமே சின்ன வீட்டுக்குள்ள தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் அங்கேயும் நின்றுட்டு இருப்பாங்க. வெளில போங்கடானா யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காம்பினேஷன் பண்ணுறத அது அங்கேயே பார்த்து ரசிக்கிறதுக்கு இருந்தாங்க. அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தோம். சார்லாம் வந்து அந்த காம்போலாம் அந்த ஒரு 4-5 பேரும் ஒரு காம்போ இருக்கு. அதெல்லாம் விழுந்து சிரிச்சு எடுத்தோம். அந்த என்ஜி ஷாட்டை மட்டுமே எடுத்து ஒரு ஷோ பண்ணலாம். அவ்வளவு இருக்கு அதுல. சார் சொன்னாரு, சாருடைய சிரிப்பை மட்டுமே வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. நிறைய எடுத்து வச்சிருக்கோம். அவ்வளவு ஃபன்னா இருக்கும் படம். அது எல்லாமே படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தா தான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசுறத விட
படம் பார்த்துட்டு அந்த வீடியோலாம் பார்க்கும்போதும் ஓகே இந்த டேக்க இந்த சீன் இப்படி இவ்வளவு சிரிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும். இப்போ அதை ரிலீஸ் பண்ணோம்னா பெருசா அது தெரியாது. அதனால ஆஃப்டர் ரிலீஸ் தான் அதை பண்ண முடியும். எஸ் எஸ் அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல வந்து மிஷ்கின் சார் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து எஸ் சார் வந்து நடிக்க வந்துட்டாரு, நடிப்பு. பட் ஆனா நம்ம நடிக்க வந்துட்டாருன்னா என்னமோ டைரக்ஷன் முடிஞ்சு போன மாதிரியும் டைரக்ஷன் இல்ல ஐ மீன் நடிப்பு. ஐ எம் a director. I want to always stand behind the camera. நண்பர்கள் ரொம்ப நிறைய நண்பர்கள் சொல்றதுக்கும் நிறைய பணம் கொடுத்தா மட்டும் நான் வருவேன். So I am always a director. I am very selective about. It is not my cup of cake actually. I like to stand behind the camera. ஸ்பாட்ல வந்து உங்க அசிஸ்டன்ட்லாம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, சார் நீங்க டைரக்ஷன் தான் சார் பண்ண, நீங்க ஏன் சார் நடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து என்னை காரி துப்புறாங்க டெய்லி. நீங்களே சார் நான் உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் நடிக்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஐ ரியலி வாண்ட் டு டைரக்ட் இமீடியட்லி. ஒரு 5 படம் 6 படத்தை ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஆமா செலக்டிவா தான் பண்ணுவாரு. எல்லா படத்தையும் எல்லா கதையும் கேட்டு அவங்க அப்படி பண்ண கம்பல்சரி அது வந்து அப்படி பண்ண அது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து இட் வில் நாட் லாஸ்ட் ஆக்சுவலி அண்ட் இட் ஷுட் நாட் பிரிங் மீ எனி பெரிய லெஜெண்ட். அவங்க 2 பேரும் அவங்க ஜஸ்ட் கூட அவங்க ஸ்பாட்ல நிற்கிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு ஆக்சுவலி. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம பண்ணலாம். அது ஒரு சின்ன கேரக்டர் கூட நான் பண்ணிடுவேன். மிச்சபடி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை எனர்ஜி ஆக்சுவலி. கண்டிப்பா இல்ல ஐ அம் நாட் an actor. அவங்கலாம் வெட்டரன் ஆக்டர்ஸ், அவங்கலாம் தே வாண்ட் ஆக்ட். அவங்கள பார்க்கறதுக்கே நாங்க இருக்கிறோம் ஆக்சுவலி. இது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட், ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட்டுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அதனால வந்து நடிங்க. ஒருவேளை தமிழில் நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க. கேரளாவில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. கேரளாவில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. தமிழில் போர் அடிச்சுது. ஏன்னா நம்ம சீக்கிரமாக போர் அடிச்சுது. சில பேர் முகம் போரே அடிக்குது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா 20 வருஷம், அந்த மாதிரி 25-30 வருஷம் மம்மி 30. இது என்ன பண்றது? 40 வருஷம் என்ன பண்ண முடியும்? போரே அடிக்காது சில ஃபேஸ் பார்த்து. நான் வந்து இவரை வந்து நான் பார்க்குறேன், கட்டுப்பாடு என்ன இவ்வளோ அழகா எப்படி இருப்பான். அப்போ ஒரு யூத்தில் எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கும் அவருக்கு. அதுதான் சார் இல்லை இப்போவே எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து. சார் கேட்டுட்டே இருக்கேன் சார் மூஞ்சி அப்படியே வெக்கத்தை பாருங்க அப்படியே. மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் நான் பார்த்ததுல, நான் ரொம்ப ஹேண்ட்ஸம் மேன். நான் மம்முக்காவும் மோகன்லால் சாரும் பக்கத்தில் நான் பழகினதில்லை. அஃப்கோர்ஸ் தேர் வெரி தேர் so handsome in their own way, but this man exceptionally handsome actually. இன் அண்ட் அவுட். ஆமா, மம்முக்காவோட ஏஜுக்கு மெயின்டைன் பண்றதுங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். அது அப்படி இருந்த ஆள் இல்லை. ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு பீடியை வச்சுக்கிட்டு அப்படி கேர்லெஸ்ஸாக இருந்த ஒருத்தர் டக்குன்னு அப்படியே மாறி போய் வேற ஒரு மனுஷனா மாறி ஒரு ஸ்டைலைஸ்டு பர்சன். அவருக்கும் இந்த வித்தவுட் கூலிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் படம் கெட்டது தான் சார். ஆமா, இதேதான். காளிதாஸ் மாதிரியே இருக்காரு, பையன் மாதிரி. அந்த காளிதாசன் நல்ல அழகான பையன், அழகு. அந்த கியூட்னஸ், அந்த அழகு எல்லாமே வந்து தோற்றத்தை மட்டும் இல்லாம அந்த நடிப்புலயும் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. அண்ட் கார்டியில ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுற அந்த நேச்சருமே சரி சார். ஜெயராம் சார் சம்திங் வெரி ஒரு க்ளோஸ் ஆயிடுறாரு இல்லையா சார்? சாருக்கு வந்து ஒரு கதை சொன்னேன் ஆக்சுவலாக. ட்ரெயினில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் சொன்னோம். நான் வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன், வீட்டில் போய் காசு சொன்னேன். அவர் ரெஃப்யூஸ் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கைண்டாக சொன்னார். இல்லை இந்த கேரக்டர் ஆனால் எனக்கு ஒரு காமெடி கேரக்டர் கூட கொடுங்க. ஏன்னா ஒரு கோரமான கேரக்டர் சொன்னேன் அவருக்கு ஆக்சுவலாக. நான் யூஸ்வலாக அப்படி தானே எழுதுவேன் ஆக்சுவலாக. அவர் சொன்னார் வந்து இல்லை நான் வந்து ஸோ கைண்ட் ஆக்சுவலி. ஒரு 500 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா சார் உங்களுக்கு? அதை கேளுங்க சார், நான் கேட்டா சொல்லவே மாட்டேன். வெளில போய் கேட்டா சொல்லலாம் என்ன சார்? சந்தோஷமா உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க சார். இப்படி பப்ளிக்ல கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஏவிஎம் பலசரவாகம் தாண்ட விட மாட்டீங்க போல இருக்கு. மேம் வந்து நல்லா சந்தோஷமா உங்களை வந்து சார். அதே மாதிரி நம்ம சார் கிட்டயும் வந்து நீங்க கேட்கலாம் நீங்க கேள்விகள். அவர் எப்படி உங்களை வந்து கோர்த்து விடுறாரு, என்ன ஒரு 500 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போலயே அப்படின்னு எப்படி உங்களை நேக்கா கோர்த்து விடுறாரு, அந்த மாதிரி நீங்க ஏதாவது கேட்கணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஆமா, பரிமளாவை பத்தி ஏதாவது கேட்டா கரெக்டா இந்த டைம்ல அப்பப்ப அங்கங்க மானே தேனிங்கிற மாதிரி பரிமளான்கோ போடுமா, அப்பதான் ப்ரொமோஷனுக்கு நல்லா இருக்கும். ஆமா, நம்ம பரிமளான்கோக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம், எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிறோம், வேற எதற்காகவும் கிடையாது. இந்த ஆல் ஆர்டிஸ்ட் சீன் ஒண்ணு இருக்கும்ல சார், அது ஆப்வியஸ்லி நீங்க நிறைய படங்கள் வந்து இது பண்ணும்போது இந்த ஆல் ஆர்டிஸ்ட் சீனுக்குன்னே ஒரு தனி ஒரு ஜோஷ் இருக்கும். ஸோ எனக்கு ப்ளீஸ் டேக் மீ பேக் டு பரிமளா செட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயராம் சாருக்குன்னு எழுதின கதையெல்லாம் இல்லை, ஒரு கதைன்னு எழுதுனது. இதை அவங்க நடிச்சா இருக்கும், எப்படி நடிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெயராம் சார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம். ஜெயராம் சாரை உள்ளே கொண்டு வரும்போது, ஏன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா அம்மா 2 பொண்ணுங்க, அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஜெயராம் சார் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வேற ஆப்ஷனே எங்களுக்கு கிடைக்கல. உருவசி மேம் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போதுமே வந்து ஒரு 3 ஆப்ஷன் சொல்லணும்.
அப்பா கேரக்டர்னா இவங்க, அம்மா கேரக்டர்னா இவங்க, வில்லன்னா இவங்க, காமெடி இதுன்னா அத்தனை அது ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனே கிடையாது. எனக்கு தலைவன் தலைவி அப்படி தான். விஜய் சேதுபதி அப்படின்னு யோசிச்சுட்டு நித்யா மேனன் அப்படின்னு தான் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் அப்படின்னோடனே அவங்க சம்பளம்லாம் கொஞ்சம் கூட கேட்டாங்க. இவர் ஏற்றி விட்டாரு. அதுக்கு இவர் தான் காரணம். மவளை இவ்வளோ கேள்வி நீ இல்லாமல் அந்த படமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம் என்ன இவர் ஓகே பண்ணி கொடுத்தாரு. இவர் ஆஃபீஸில் உட்காந்து அதை பேசணும். அந்த மாதிரி நித்யா மேனன் தவிர எங்களுக்கு வேறு ஆப்ஷனே அதில் இல்லை. ப்ரொடக்ஷன் செட் சேர்க்குறாங்க சார் வேறு யார் அப்படின்னா இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்களோ இந்த 2 கேரக்டருக்கு எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் இவங்க 2 பேர் தான் பண்ண முடியும். அது படம் பார்க்கும்போதே தெரியும். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. டயலாக் மட்டும் சிரிக்க வைக்கல, சின்ன 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 ரியாக்ஷன் அதெல்லாம் நான் இப்படி வேணும் மைனூட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்தது. அவங்க ஒரு 26 படம் பண்ணாங்கல்ல, அது ஒட்டு மொத்தமா அந்த ஒரு படத்துல இறக்கி வச்சிட்டது மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா ஆமா உண்மையாவே எனக்கு படம் இப்போட நான் மிக்சிங்ல தான் வர்றேன். நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம். அந்த சார் பண்ணும்போது அம்மா வந்து ஒன்று அவர் ஏற்றி விட்டுருவாங்க. அவர் கோவம் வந்துச்சுன்னா அவர் ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார் அடிக்கடி. அதுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களை திட்டும்போது ஒரு கோவத்தை நம்ம எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம், அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காமெடி வரும். அது இப்போ ஏன்னா சுட சுட தோசை சாப்பிட்றது மாதிரி இப்போ மிக்சிங்ல இருந்து ஓடி வந்ததுனால 2 பேரும் திவ்யாவுனாலும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிப்பு வராது. ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் போயிடும். என்னன்னு எல்லாமே மிஸ் ஆகிடும். அப்படியே ஒரு கட்டத்துக்கு பிளாங்க் ஆகிடுவோம். பக்கத்தில் உள்ளவங்க சிரிக்கிறத வச்சு தான் சரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னே தெரியும். ஏன்னா எழுதி அதை எடுத்து அதை எடிட் பண்ணி அதை டப்பிங் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது டோட்டலாக இது காமெடியே நமக்கு மறந்துடும். ஆமாம், சிரிப்பு வராது, எதுவுமே வராது. அதில் என்ன சவுண்டாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, வாய்ஸில் என்ன பிரச்சனை இருக்குது, ஆர்ஆரில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது மட்டும்தான் நம்ம கவனிப்போமே ஒழிய காமெடி எல்லா எமோஷன் எதுவுமே வராது. ஒரு 2-3 தடவை அழுக வரும். ஒரு சீனை ஒவ்வொரு தடவை பார்த்து அழுக வந்துக்கிட்டே இருக்காது இல்லை, அது இதுவாகிடும். கடைக்குட்டி சிங்கத்தில் மட்டும் அந்த எண்டு வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு அந்த அழுக வரும். அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு காமெடிகள் வந்து நிறைய படங்களில் வந்து அந்த காமெடி ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிப்பு நமக்கு வராது. சிரிச்சு 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 அது ஸ்டாப் ஆகிடும். இந்த படம் இப்போ இந்த ரீல் பார்ட் வரும்போது நான் சிரிச்சுட்டு தான் வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒவ்வொரு தடையும். அதுக்கு என்னன்னா அவங்க 2 பேருடைய உங்க ஜாப் வந்து ஆமா ஈஸி ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாச்சு. கோட் போட்டா எடுத்த படம் நாங்க எடுத்ததுலயே ரொம்ப குயிக்கான படம். அடுத்து மிஸ்கின் சார் ப்ளீஸ், அதுவும் அப்படிதான். இந்த கேரக்டர் வந்து ஆப்ஷனே கிடையாது. அவரை போய் கதை சொல்றேன், ஓகே நம்ம உடனே பண்ணிடலாம். ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு 10 வருட நட்பு இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருப்போம், எல்லாமே இதுவாக இருப்போம். எல்லாத்தையுமே அவர் பண்ண மாட்டார், ரிஜெக்ட் பண்ணிடுவார். நடிக்கிறதுக்கு வந்து அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ரெடியாக இருப்பார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த ப்ராஜெக்ட் இருந்து வெளில வந்துடணும் அப்படின்றது தெளிவாக இருப்பார். தலைவன் தலைவிலையுமே வந்து நித்யா மேனனுக்கு அப்பா கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசணும். அதில் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இதுதான் அவனை சம்பளம், இந்த சம்பளம்னா ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா வராதுன்ட்டார். நம்ம போவே இல்லை. சரி இது நமக்கு செட்டே ஆகாது. நல்ல ஒரு வழியா இருக்குல்ல சார் இது. நான் ஏன் எல்லாத்தையும் பண்ணணும், எனக்கு இதுதான் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பார். ஆனா அது வந்து அந்த படத்துக்கு நான் தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து விஜய் சேதுபதி இஸ் மை க்ளோஸ் பட்டி. அப்புறம் என் படத்தை நடிச்சுக்கிருக்கான். பாண்டியனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் இன் பிட்வீன், ஐ மேட் இட் கிளியர். ஏன்னா 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சினிமாவில் வந்து சண்டையெல்லாம் கிடையாது, என்ன பிரச்சனை இருக்கு. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணி கொடுத்தோம். 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. எனக்கு நான் விஷால்ட்ட இருக்கும்போது விஷால்ட்ட எப்பயுமே சொல்லுவேன், பாண்டி ஒரு படம் பண்ண பாண்டி, நான் பாண்டி கேட்டுகிட்டே இருப்பேன். அது இடம் மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பாண்டி இஸ் அ கைண்ட் ஆஃப் டைரக்டர். இப்போ நம்ம 2 படம் 3 படம் ஃப்ளாப் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், நம்ம நேராக பாண்டி தயவுசெய்து ஒரு படம் பண்ணணும்னா ஹிட் ஆகிடும். பாண்டி வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி. அது ஏன்னா நான் என்ன சொல்லணும், ரொம்ப பெரிய டீப்பான படம் அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஒரு படம் எடுத்தா அது சின்சியரா படம் பார்த்து போகணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும் மாதிரி எடுத்துப்பான். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டா எடுக்கிற ஒரு ஆள் ஆக்சுவலா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. பாண்டியோட இதுல வந்து அதாவது 100% ஒரு படம் ஓடுறதுக்கு உள்ள எல்லா விஷயங்களும் எல்லா ட்ரேடும் தெரியும். he doesn't want to push himself. அதாவது ஒரு பெரிய ஆம்பிஷன்லாம் கிடையாது. அந்த ஆம்பிஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட் அது ஆக்சுவலா. அதனால ரொம்ப சின்சியரா ப்ரொடியூசருக்கு போட்ட படம் வரணும், ஆடியன்ஸை பார்க்கவங்க ரசிக்கணும். அதாவது ஹீரோக்கு வந்து இன்னொரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அந்த படத்தில் சேர்த்த உடனே அப்படி நான் சொன்ன வந்து யாரா ஹீரோயின் கேட்டின உடனே ஏதோ சொன்னான், சின்ன பையன் புது பொண்ணு அப்படின்னு சொன்னான். தயவுசெய்து இது பண்ணாத, கதை எனக்கு தெரியும்டா, நித்யா மேனன் போட்டுரு அப்படின்னு சொன்னேன். நித்யா மேனன் போட்டோன்னா தெரியும், நித்யா மேனன் போடணும்னா சரி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் தான் எங்கள் ஆஃபீஸில் வந்து நித்யா மேனன் கதை சொன்னதே.
எங்கள் ஆஃபீஸில் வந்து ma'am தான் அங்க வர வச்சு. இதில் என்ன வீடியோவில் சொன்னியா ஜூம் காலில் இங்கே தான் சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பிடாரி அது ஆமா அது மலையை இருக்கிறதுக்குள்ளேயும் போயிடும். அது போய் எங்கேயோ உட்காந்துரும் இங்கே. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் பண்ணலாமா சார், நல்லா கதை பிடிச்சிக்கலாம் பண்ணுமா, எனக்கு ரொம்ப தம்பி வேணாமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாம் ஒன்று போடுவா, ஒரு ரேட் ஒன்று போடுவா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளவு கொடுத்துருங்க. ஆமாம் அது மாதிரி வாயில் வந்து சொல்லுவாள் என்னை மாதிரி Plus கரெக்டாக GST. அப்படி ஒரு சொல்லி விடுவா. அப்படி சொன்னோன்னே அவங்க ப்ரொடியூசர்ஸ்லாம் ஐயோ வேணான்ட்டாங்க. அப்புறம் நடுவில் பேசி கீசி நான் வந்து எல்லாம் பேசி கரெக்ட் அப்படிலாம் பேசி கடைசியில் என்ன கேட்டாலும் அதான் வாங்கி கொடுத்தேன். டெக்னிக் சார் நான் கொஞ்சம் குறைப்பீங்க நான் எப்படி பாத்தீங்கன்னா. என் டெக்னிக் அப்படி தான். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சம்பளம் சொல்லுவேன் டேரக்டரா. ஜூலை மாதம் 1ஆம் தேதி எனக்கு சைன் பண்ணுவாங்க. நான் என்ன கட்டணும் அதே அந்த 6 months சண்டை போட்டே இருப்பேன். நோ நெகோஷியேஷன். அது வரைக்கும் நெகோஷியேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அது இதுன்னு கடைசியில் அதுதான் ஆகும் கடைசியில். அது ஒரு தம்பி இருக்காரு ஆதித்யன்னு. டே என்னடா நமக்குள்ள அமௌண்ட் பார்த்துக்கலாம் போடா அப்படின்ட்டு இவரு. ஸோ அந்த படத்தில் வந்து நான் வந்து படத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஒர்க் பண்ணக்கூடாது இல்லை அப்படி இல்லை, ஒர்க் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் தி ஃப்ளோ. ஸோ நான் என்ன பண்ணேன், ஏன்னா இது போதும் 2 பேரும் போதும்ல, இதுமேல என்ன சொல்லு. அப்புறம் நிறைய பேர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அப்புறம் நான் சொல்ல ஒரு பாம் ஒன்று போட்டதில் அலறி அடிச்சு ஓடிட்டான் ஆக்சுவலாக. ஏன்னா அவளே பாதி பாம் வாங்கிட்டா. ஆமா இந்த செக்கே பெரிய செக்கா இருக்கு. இதுல இன்னொரு விஜய் செக்கா. சேதுபதி அதுவே ஒரு படத்தினுடைய முக்கா பட்ஜெட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சார்? நான் ஒரு பாம் போட்டேன், அப்பா நீ போயிட்டேன். ஆமா ஆனா at the time I was very busy. I was also working in my movies, so I didn't want to work with them. அவங்க 2 பேரும் கூட ஒர்க் பண்றது வந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமோ. நான் அவங்களோடலாம் சொல்லவே மாட்டேன். அம்மாலாம் என் மேல கோமா இருப்பாங்க. ஏன்னா வரட்டுவோம் ரெடின்னு. இன்னொன்று மாடியில் போய் எடுக்கணும். வீட்டையே வந்து கீழே வீடு கிராப் படி கீழே இருக்கணும். ஆனா நாங்க எடுக்கிறது மேல சீட்டிங் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அம்மாவுக்கு ஏறி இறங்குறது ரொம்ப இது எல்லாருக்குமே. ஆனா நாங்க ஸ்பீடா எடுக்கணும். அது அந்த நேரங்களில் சில பிரச்சனை எல்லாம் வர முடியல. சரி இங்க வர்றேன் என்னம்மா சொல்லுவீங்க அப்புறம் மேல கீழே நைட் சீனில் ஷூட் பண்றது டே டைம்ல இருக்கிற 2 ஜன்னலையும் ஃபுல்லா பிளாக்ல ஊத்தி வச்சு ஃபுல்லா மூடி கேமராமேன் வீட்டையே மூடிட்டாப்ல. வீடே தெரியாது. ஓ அந்த டேவ காட்ட கூடாதுன்றதுனால போட்டு டோட்டலா மூடிடுவாங்க. ஒரு ஏர் போல ஒரு ஏர் சர்க்குலேஷன் உள்ள இப்ப இதுல எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒரு 100 பேர் இருக்கணும். 100 தான் இருக்க முடியும். 150 பேர் இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப சின்ன வீடு. அது ரொம்ப மிடில் கிளாஸ். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை பத்தி கதை எடுக்கும்போது சின்ன வீடா இருக்கும். அதுக்குள்ள எப்படி எடுக்க முடியும்? பயங்கர வெக்கையா இருக்கும். 2 பக்கம் ஏசி வச்சு அடிச்சாலும் அந்த காத்து ஒவ்வொருத்தருடைய மூச்சு காத்து உள்ளேவே தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு மாதிரி சஃபகேட்டிங்கா இருக்குமே. அதற்கு நடுவுல வந்து பல இமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து அம்மா போய் அம்மாவோட அசிஸ்டன்ட் இல்லாம பார்த்து அம்மாக்குன்னு கரெக்டா ஒரு இடம், அந்த கிச்சனோட சேர்ந்து ஒரு பெட்ரூம், இதுதான் அம்மாக்கு இடம் சொல்லி அம்மாக்கு சேர், அம்மா இது அம்மா எல்லாம் போட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எவ்வளவு தூரம் போவோம். அடுத்த நாளைக்கு பார்க்கும்போது அந்த ஆர்ட்டோட ஃபுல் பொருள் அதுக்குள்ள வச்சுட்டு அம்மா அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிற கார்னருக்கு போயாச்சு. அடுத்த நாளைக்கு பார்க்கும்போது அம்மா இல்லை, எங்க போயிட்ட பார்த்தபோது பக்கத்து பாத்ரூமுக்குள்ள அம்மா அப்படியே ஷிஃப்ட் பாத்ரூம்குள்ள போயாச்சு. ஒரு சின்ன இடம் இருந்தா போதும். அந்த டைம் வைரல் ஃபீவர் வேற வருது பயங்கரமா எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் அதோட மாஸ்க் போட்டு எடுக்கணும். வேற வழி இல்ல. கால் ஷீட் வாங்கியாச்சு. எல்லாம் பிஸி. எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே சீன் தி ஷோ ஹஸ் டு கோ ஆன் அப்படிங்கற அந்த ஒரு ஸ்பிரிட் இந்த படம்ங்கிறதுனால அது என்டர்டெயின்மெண்ட் ஆகி போச்சு. தெரியல ஷார்ட் நடிப்பு. நானும் மிஷ்கின்லாம் ஒரு சீன் பண்ணிக்கிறேன். இப்ப நீ படம் பார்த்துட்டு சொல்லு. ஒரு காம்பினேஷன் ஒரு ஹில்லேரியஸா ஒரு சீன் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள மிஷ்கினுடைய ஒரு பயங்கர சீரியஸான ஒரு கேரக்டர்ல இன்டைரக்ட் ஹியூமர் எனக்கு பார்க்கும் போதே சிரிப்பு வரும். அந்த சீன் பார்க்கணும் கண்டிப்பா. பார்த்தா ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கும். இப்போ டாம் அண்ட் ஜெர்ரி மூட் இருக்கும். இது இந்த கேரக்டர் ஃபுல்லா சீரியஸா இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க எல்லாத்தையும் காமெடியா டீல் பண்ற கேரக்டர். ஆக்சுவலா இன்னும் 2-3 சீன் கூட அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணிருக்கலாம். ஐயோ அது ரொம்ப வில்லேரியஸான சீக்வன்ஸ். கடைசியில் இவர் 10 டோன்ல பேசிட்டே இருக்காரு, சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்படி பேச கேமரா ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க, அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லாமல் போச்சு. கடைசியில் என்ன பண்றது, இது படம் கொஞ்சம் லூஸா இறங்குது. சரி சொல்லுங்க அப்படின்னா அதை வச்சுட்டா டேக்கல பார்த்து டப்பிக்கல பார்த்தா ஐயோ இது ஏற்றி விட்டு அதையும் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சார் சொல்லிட்டு இருந்தாரு மேம்னால நான் நிறைய ரீடேக் எடுத்தேன்னு. எனக்கு தெரிஞ்சு மிஷ்கின் சார்னால மேம் நிறைய ரீடேக் எடுத்துட்டாங்களோ. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சிரிப்பு. ஏன்னா ரொம்ப பயங்கர சீரியஸா ஜைஜாண்டிக்கா ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவு தூரம் பண்ண கூட பயங்கரமா தெரியும். நம்ம கண்டிப்பா இல்ல நம்ம ரெகுலரா பண்ற நமக்கு தெரியல. இது டோட்டலா ஒரு பயங்கர ஒரு கதாபாத்திரம்.
ரொம்ப சீரியஸா நினைச்சு பண்றதெல்லாம் எனக்கு சிரிப்பு. இப்போ உட்கார்ந்துருக்கும் போதே சார் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, ஆனா மேம் அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இல்ல அதாவது இல்ல அது என்கொயரி இப்படி எல்லாம் பில்டப் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப குழந்தைகளா இருப்பாங்க. கரெக்ட். நம்ம எவ்வளவு பேரை பார்த்துருப்போம், பயங்கர டெரரா காமிச்சுக்கிறது. ஆனா உள்ள பார்த்தா உள்ள ஒரு முயல் குட்டி உள்ள இருக்கும். மியாவ் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். முயல் குட்டி முதல் தடவை மியாவுன்னு ஆக்சுவலி கரெக்ட்ல ஃப்ளோல மியாவுன்னுட்டு நான். சரியா, எங்க போனாலுமே இந்த சந்தோஷமும் சரி நடிப்பும் வந்து அப்படியே கலந்து இருக்குது. இந்த ஒரு எல்லாரும் 4 பேரை பார்க்கும்போது, 4 பேர் இல்ல, பரிமளா அண்ட் கோ பரிமளா அண்ட் கோ பார்க்கும்போது சொல்லிட்டே இருக்கணும்ல. சார் கிட்ட வந்து நாங்க கேட்டோம், இது என்ன மாதிரியான ஜானரு, ஏதாவது எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, மிக்ஸ் ஆஃப் ஆளுங்க, அது த்ரில்லரும் இருக்கும் ஹியூமரும் இருக்கும் அப்படின்னு எங்களை ஒரு நாள் யுகிக்கவே முடியல. நீங்களாவது சொல்லுங்க என்ன மாதிரியான ஜானர் இது? இல்ல இது வந்து த்ரில்லர் தான். த்ரில்லர். த்ரில்லர். ஆனா த்ரில்லர்னா என்னன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தல ரொம்ப சீரியஸாவே இருக்கும். த்ரில்லர் வந்து ரொம்ப டென்ஷனாவே போயிட்டு இருக்கும். அடுத்து என்ன அடுத்து என்ன பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன் சொல்லு. த்ரில்லருக்கு நம்மால் தான் பக்கத்துலயே வாத்தியாரு. இவர் வந்து ரொம்ப சீரியஸாவே எடுத்திருப்பாரு. இப்ப இவர் படத்தை நான் காமெடி ஃபிளேவர்ல ஒரு டார்க் காமெடியில் எடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் அந்த படம். அதாவது இவங்க பண்றது எல்லாமே சீரியஸா இருக்கும். இவங்க வந்து பயமா இருப்பாங்க, பயப்படுவாங்க. இவர் இன்வெஸ்டிகேஷன் வந்து சீரியஸா இருக்கும். ஆனா ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த படத்துடைய இதுவே இதுதான். பெரிய இது வரைக்கும் சொல்லப்படாத கதை, பார்க்காத கதை எதுவுமே இல்லை, பார்த்து புளிச்சு போன கதை. பார்த்து புளிச்சு போன கதை. ஆமா, அதை நாங்க சொல்ற ட்ரீட்மெண்ட்ல வேற விதமா சொல்லியிருக்கோம். ஏய் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்றதுக்கான. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கெரியர்ல இது ரொம்ப புதுசு. ஆமா, எல்லா சீன்ஸுமே புதுசு. ஏன்னா நாங்க எவ்வளவு படம் பண்ணியிருப்போம். நான் இண்டிவிஜுவலாக நிறைய படம் ஹியூமர் ஜோனரில் பண்ணியிருக்கேன், அவர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இந்த எந்த சீனுமே ரிப்பீட்டேஷன் கிடையாது. ரிப்பீட் இல்ல கிடையவே கிடையாது. பையன்லே சொல்லுவீங்க. ஆமா ஆமா, அது ஸ்பாட்லயே 2 பேர் சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு எதுவுமே ஒரு சீன் கூட நம்ம அதில் பண்ண மாதிரி இல்லை ஜெயராம். இந்த படத்தில் பண்ண மாதிரி கிடையவே கிடையாது. 26 படத்துல பண்ண ஒரு சீன் கூட இதுல ரிப்பீட் கிடையவே கிடையாது. அத நீங்க உங்களுக்கு அது வேற ஒரு இது பிரஷரா இருக்கும்ல சார், இவங்க நிறைய படங்கள் பண்ணி அவ்வளவு சொல்லிட்டல்ல, அந்த 26 படத்துல ஒன்னை இறக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு. ஆமா ஆமா, அது அவ்வளவு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. நான் கதை வந்து மேமுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவர் சார் ஊர்ல இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஊர்வசியை சொல்லி ஓகே பண்ணிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறீங்க சார் அப்படின்னாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து சொல்லும் போதே அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. எனக்கு அங்கேயே ஓகே இந்த ஸ்கிரிப்ட் நம்ம தொட்டது இது ஹிட்டு அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்ட கதை சொல்லும் போதே இது வந்தது. அடுத்து சாருக்கு போய் சொன்னேன், அவரும் சிரிச்சுக்கிட்டே சூப்பரா இருக்கு சார், நான் பண்றேங்க சார், உருவச்சி பண்றாங்களா சார் அப்படின்னாரு. சார் ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டாங்க சார். இவர் சார்ட்ட போனேன். இவர்கிட்ட போகும்போது உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம். பயங்கரமா இவரும் சிரிச்சாரு, ரசிச்சாரு. சூப்பரா இருக்குடா, இந்த 3 கேரக்டர்ல மாத்திர ஐடியா இதுவே இல்லை. இவங்க ஒத்துக்கல, பிஸியா இருக்காங்க, லேட் ஆகும் சொல்லிருந்தாலும் காத்திருந்ததே அந்த படத்தை பண்ணியிருப்பேன். அது 3 பேருமே எனக்கு இந்த படத்துல 3 பேர்ல யோகி பாபுடைய காம்பினேஷனும் செம்மையா இருக்கு. யோகி பாபு 10 படத்துல இருந்த மாதிரி இல்ல. அந்த சாண்டி மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டாரு என் மேனேஜர். சார் நான் கேரக்டர்லாம் பண்றது இல்லை சார் அப்படின்னு மேனேஜர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் நான் ஃபோன் அடிச்சு மாஸ்டர் ஒரு தடவை கதையை கேட்டு பாருங்க அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தோடனே கதை சொல்லும்போது ஐயோ சார் அவர் கேரக்டர்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்னு. அவருக்கு என்ன, அவர் ஒரு மாதிரியான கேரக்டர், எல்லா கேரக்டரையுமே ஹீரோ கேரக்டரோட கேரக்டர்னு சொல்லுவார். நீங்க கேட்டுருங்க எந்த கதையை சொன்னா, கேட்ட உடனே நான் பண்றேன் அப்படின்ட்டாரு. அவருடைய ஆப்ஷன் அப்படின்னா எல்லா கேரக்டருமே அது சார். சும்மா ஒரு 2 சீன் வர்ற, நீங்க அந்த டீசர்ல டைட்டில் டீசர்ல பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கார அம்மாவா ஒரு அக்கா நடிச்சிருப்பாங்க. அவங்க எங்க ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம இதெல்லாம் பாத்திரம்லாம் கழுவுற அக்கா. ஆமா ஆமா, அந்த வேலைக்கார இதுவா வருவாங்கல்ல பயங்கரமா ஒரு அக்கா. அவங்க பயங்கரமா மங்களகரமாவே இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கூட்டிட்டு வந்து அவங்க நடிக்க வச்சோம். அந்த ஒரு சீன் தான் அவங்க வருவாங்க, ஆனாலும் அந்த ஒரு சீன் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து அந்த தண்ணி ஊத்துங்களா, யோகி பாபுக்கு அந்த வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி ஊத்தும் போது 2 கேரக்டர் வரும். அவங்களும் அங்கே உள்ளவங்கள தான் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த 2 கேரக்டர் அந்த ஒரு சீன் தான் வருவாங்க, ஆனா அந்த முகம் I think that is your style ன்னு நினைக்கிறேன்ல நீங்க. அனந்திகா எல்லாமே அத தான் சொல்ல வந்தேன். அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க உண்மையாவே. அந்த சஞ்சனாவும் ஆனந்திகாவும் அக்கா தங்கச்சிலானே கேட்டாங்க நிறைய பேர். அப்படியே இருந்தாங்க 2 பேரும். பொதுவாகவே ரெண்டு பொண்ணுங்க நடிக்கிறாங்கன்னா ஒரு ஜெலஸ், ஒரு ஈகோ எல்லாமே வரும். உண்மையாவே அந்த 2 பொண்ணும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே சஞ்சனா மடியில வந்து சனா படுத்த ஆனந்திகா படுத்துக்கும் 2மே அக்கா தங்கச்சியாமே வாழ ஆரம்பிச்சாங்க. அவ வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். அவ்வளவு அந்நூன்யமா இருந்தாங்க. உள்ளுமே அவங்க 4 பேருமே ஒரு ஃபேமிலியாவே இருப்பாங்க. அப்படியே டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட்,
Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. உதயம் 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Mabel, South India's most celebrated women's wear brand, presents Urvashi and Jairam Fans Festival. Powered by EGS Pillai, the legacy of educational excellence in the Delta region. Milky Mist, Darling AC திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Venue partner Park Elanza.